நீர்த்து போக செஞ்சுவிடும். இவர் வந்து இதுக்கு போனார்னா, பெங்களூர் போனார்னா 2018 கொடுத்த தீர்ப்பு நீர்த்து போயிடும். எப்படியா நீர்த்து போகும்? ஏன்னா தண்ணியில் போட்ட ஊரா வச்சிருக்காங்க. இவர் போனவனே காலியாரு. சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு இவர்கள் சந்திப்பினால் எப்படி நீர்த்து போகும்? இவர் போய் அங்கே ஏதாவது ஒப்பந்தம் போட போறாரா, கையெழுத்து போட போறாரா, இல்லை எங்களுக்கு காவிரிக்கு தண்ணியை வேணாம்னு சொல்ல போறாரா? இவர் தான் பல சாதனைகளை உடைச்சிட்டே இருக்கிறாரு. காசு வாங்காம ஓட்டு போடக்கூடிய விஷயம், தனியார் 35% அப்படிங்கிற பல கட்டமைப்புகளை உடைச்சிருக்காரு. அப்போ இந்த 50 வருஷ பிரச்சனை இவராலையாவது தீர்மா அப்படின்னு ஒரு முயற்சி தான். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் முயற்சியே பண்ணாதீங்க, பெங்களூருக்கே போகாதீங்க. நீங்கள் போனால் நீர்த்து போயிடும், நீங்கள் போய் தரை பார்க்க போகிறீங்க, என்னென்னமோ அவங்க வந்து ஏன் அப்படின்னா, இவர் போய் அங்கே நல்ல விஷயம் ஏதாவது நடந்ததுன்னா 50 வருட பிரச்சனையை இவர் தீர்த்துட்டாரு அப்படின்னு ஃபுல் கிரெடிட் இங்கே வந்துருமே. இதை வைத்து நமக்கு அரசியல் பண்ண முடியாதுன்னு இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் வந்து கூண்டுகிட்டு இருக்காங்க அந்தந்த வேற வேற வேஷத்தில். செந்தில் பாலாஜி வெறும் அம்பு தான். எய்தவர்கள் கையில் மாட்டினா தான் மொத்தமாக மாட்டணும். இப்போ செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய டெல்லி அரசியல், சமீபத்தில் டெல்லியில் ஏற்பட்டக்கூடிய அவர்கள் நெருக்கம், இதெல்லாம் பயன்படுத்தி செந்தில் பாலாஜியை சேஃப்டி பண்ணக்கூடிய வேலையை செய்வாங்க. இதுக்கிடையில் இவர் 5 நாள் லீவ் கொடுங்க, ஏன்னா ஸ்கூலாகுது, 5 நாள் லீவ் கண்டிஷன் பையில் இருக்கிற 5 நாள் லீவ் கேட்குறாரு. சரி, அதை வந்து நேராக கேட்க வேண்டியதுன்னா அவர் வரல, வந்தாருன்னா பிடிச்சிடுவாங்க. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஆதிரா. இன்னைக்கு நம்மளுடைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில தமிழகத்தோட தற்போதைய அரசியலை பத்தி விவாதிக்க இருக்கிறோம். அதுக்காக மூத்த பத்திரிகையாளர் சுபேஷ் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு ஹாட் டாபிக் அப்படின்றது வந்து சிஎம் சார் பெங்களூர் போறாரா இல்லையா, கர்நாடகா போறாங்களா இல்லையா அப்படின்றது. இங்க மக்களோட எதிர்பார்ப்பா என்ன இருக்கு அப்படின்னா, தண்ணின்றது நம்மளுடைய தேவை. இதை வச்சு பல ஆண்டுகளா வந்து ஒரு பெரிய அரசியல் நடந்துட்டு இருக்கிறது தெரியும். ஆனா மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இவர் போய் ஏதாவது பேசி வாங்கி தர மாட்டாரா, அங்கே ஏதாவது மேஜிக் நடக்காதா அப்படின்றது தான். ஆனா உள்ள வந்து ஏன் வெளிப்படைத்தன்மை அப்படின்றது இல்லை அப்படின்றதும் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இன்னொரு விஷயம், ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு போராட்டம் நடத்தல அப்படின்ற ஒரு கேள்விகளும் வருது. இதெல்லாம் என்ன சார்? இல்லை, முதல்ல தாவேக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டுக்கிறாங்க. இப்போ கேம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டெல்லியில் அன்புமணி ராமதாஸ் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து அவங்க அனுமதி இல்லாமல் அணை கட்டலான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அதுக்கு உடனே தமிழ்நாடு அரசும் சரி, தாவேகாவும் சரி கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணி ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. திரும்ப பெறணுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியிலும் எதிர்த்தாங்க. தாவேகா மேலே காட்ட வேண்டிய கோபத்தை, தாவேகா மேல் கேட்க வேண்டிய கேள்வியை யாருமே அன்னைக்கு பேசின அந்த மத்திய அமைச்சரை நோக்கி கேட்கல. பேசினது அந்த பிரச்சனையை ட்விஸ்ட் பண்ணி விட்டது அதுதான். இந்த வழக்கு, இந்த காவேரி பிரச்சனைங்கிறது கிட்டத்தட்ட இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும், ஒரு 50 வருடத்துக்கு மேலே உள்ள ஒரு பிரச்சனை. இது யாருமே தீர்க்க முடியல. மத்தியிலே பவர்ஃபுல்லாக அவர்கள் இருந்த காலத்திலையும் தீர்க்க முடியல. 1999 2014 வரைக்கும் 3 டேர்ம்லையுமே அன்னைக்கு வந்து பவர்ஃபுல்லாக திமுக இருந்தது. அப்பயுமே அவங்களால இந்த பிரச்சனை தீர்க்க 2004 சொல்ல போனால் அவர்கள் தயவுல தான் மத்தியில் ஆட்சியே நடந்துச்சு. மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டே அவருடைய தயவில் நடந்துச்சு. முக்கிய இலாக்கெல்லாம் அவங்க தான் வந்து அமைச்சராக இருந்தாங்க. அப்படி இருக்கப்போ கூட இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியல. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு கட்சி, 2 மாதத்துக்கு முன்னாடி வந்த ஆட்சி, இவர்கள் நோக்கி அத்தனை கேள்வி கேட்குறாங்க. 50 வருஷமாக தீர்க்க முடியாத பிரச்சனையை பவரை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க, உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா நீங்கள் மத்தியில் ஆட்சி கவிழ்ந்துடும். அப்படிலாம் இருக்கிறப்ப நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் விட்டுவிட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்த ஒரு அரசாங்கத்தை நோக்கி நீங்கள் 1000 கேள்விகளை கேட்குறீங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா கேட்குறாரு. நேற்று மயிலாடுதுறை எம்பி சுதா அவங்க பேசுகிறாங்க. இப்போ இல்லை அந்த காவிரி மேலாண்மை வாரியம் சொல்கிறது தான் இது தீர்ப்பு, அவங்க கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும்னு அவர் மாற்றி பேசுகிறாரு. அப்போ பாஜக இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணும். என்ன பண்ணுது? காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் இங்கே ஒரு நெருக்கடி, அங்கே அவங்க எதிர்கட்சி, அங்கே காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடி அப்படிங்கிற ஒரு கேமை வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேமை தெரிஞ்சே இங்கே இருக்க சில பேர் விளையாடுறாங்க. அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா, பெங்களூரில் போய் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சிவகுமாரை சந்திக்கணும்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்காக அவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட்டோ அதிபரோ வர்றப்போ தான் அந்த ஒரு பெரிய பிரம்மாண்ட ஏற்பாடு நடக்கும். ஆனால் ஒரு முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்துக்கு போகிறார், அவங்க ஒரு வாரமாக அது ஏற்பாடு தடபடலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த அரங்கத்தை வடிவமைக்கிறதா இருக்கட்டும், அந்த கட்டன்ஸ் போடுறதா இருக்கட்டும், ஹெலிகாப்டர் பேடாக இருக்கட்டும்னு அவங்க பெரிய அளவில் ஒரு எதிர்பார்க்குறாங்க, வரவேற்கிறாங்க. ஏன்னா அது உள்ள ஒரு அரசியல். ஏன்னா இவருக்கு அங்கே கர்நாடகாவிலையும் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அன்றைக்கி சும்மா கோயிலுக்கு போகிறப்பே எவ்வளோ பெரிய கூட்டம் செஞ்சு. அப்போ கவர்மெண்ட்டு விசிட் அங்கே போகிறப்ப
பொலிட்டிக்கலாக வந்து காங்கிரஸ்க்கு அங்கே வந்து தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஓட்டு நமக்கு வரும் அப்படின்னு அவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அதனால ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அங்கே எப்போ வருவாருன்னு பார்க்குறாங்க. இன்னும் இது வரைக்கும் தேதி ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ போகிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதனால் என்ன நடக்கும்? எங்கே ஒரு போன தண்ணி திறந்து விட்டுருவாங்களா? இப்போ தண்ணி அங்கே இல்லை, அங்கேயும் காய்ஞ்சி போய் கிடக்கு. இங்கே விவசாயம் பண்ணிட்டு தண்ணி வருமானு வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அங்கே பூமி காஞ்சி போய் கிடக்கு. இந்த எல்லினோ இஷ்யூ வந்து இப்போ நம்ம நியூட்ரலாக ப்ராக்டிக்கலாக பேசுகிறாருன்னா இதுதான். எல்லினோ இஷ்யூ வந்து ரெண்டு பக்கமே காஞ்சி போச்சு. இப்போ தமிழ்நாடு விவசாயிகள் இப்போ வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க, அங்கேயும் காஞ்சி போய் கிடக்கு. இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த பிரச்சனை நம்ம நாளாக போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து என்ன சுப்ரீம் கோர்ட்டில் போய் 2018 ஒரு ஆர்டர் வாங்கியாச்சு. அன்றைக்கி இருந்த அம்மையார் ஜெயலலிதாவும் ஒரு விவசாய சங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் போட்ட வழக்கில் வந்து ஒரு நதியோ ஆறோ உற்பத்தியாகி முடிகிற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எந்த கட்டிடமோ பில்டிங்கோ டேமோ கட்டக்கூடாதுங்கிற ஒரு ப்ரொபோசல் இருக்குது. அந்த தீர்ப்பு நமக்கு இப்போ ஒரு பெரிய பாதுகாப்பு. அதற்கு பிறகு அந்த மேலாண்மை வாரியம் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எத்தனை டிஎம்சி தண்ணீரை விடணும். அதை ஃபிக்ஸ் பண்ணாலுமே ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து இல்லைன்றாங்க. அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு நிரந்தரமான தீர்வை எப்போ கிடைக்க போகுதுங்கிறது தெரியல. அப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம், 2 மாநில முதல்வர்கள் மத்தியில் பேசுவோம். ஏன்னா அங்கே வந்து இன்னைக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் நிறைய பேர் அங்கே வேலை நிமித்தமாக அங்கே இருக்கிறாங்க. கர்நாடகத்தை சேர்ந்தவங்களும் இங்கே இருக்கிறாங்க. அண்டை மாநிலத்தோடு ஒரு சுமூகமான ஒரு நட்புறவை வேண்டும். அது 2 மாநிலத்துக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறார். இதுக்கே நீங்கள் வந்து ஏன் வந்து இவ்வளவு பதட்டம், ஏன் இவ்வளோ தடுமாற்றம், இவ்வளோ கோபம், இவ்வளோ கேள்வி? இல்லை வந்து நீர்த்து போக செஞ்சுவிடும். இந்த இவர் வந்து இதுக்கு போனார்னா, நமக்கு பெங்களூர் போனார்னா 2018 கொடுத்த தீர்ப்பு நீர்த்து போயிடும். எப்படியா நீர்த்து போகும்? ஏன்னா தண்ணியில் போட்ட ஊரா வச்சிருக்காங்க. இவர் போனவனே காலியாரு. சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு இவர்கள் சந்திப்பினால் எப்படி நீர்த்து போகும்? இவர் போய் அங்கே ஏதாவது ஒப்பந்தம் போட போறாரா, கையெழுத்து போட போறாரா, இல்லை எங்களுக்கு காவிரிக்கு தண்ணியை வேணாம்னு சொல்ல போறாரா? ஆல்ரெடி போர்டு இருக்கு, ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இருக்கு, இத்தனையும் இருக்கு. அங்கே 2 மாநிலத்துக்குள்ள ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தணும், பதட்டத்தை தணிக்கணும். உலகத்தில் நடந்த அத்தனை யுத்தங்களும் பேச்சுவார்த்தையினாலும் முடிஞ்சிருக்கு. ஒரு யுத்தம் இன்னொரு யுத்தத்தால் முடிஞ்சதா சரித்திரமே கிடையாது. ஒரு யுத்தம் இன்னொரு யுத்தத்தை நடத்தினா அது தொடர்ந்துட்டு தான் போகும். உலகத்தினுடைய நியதி என்னன்னா, எல்லா யுத்தங்களும் பேசித்தான் தீர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப பேசி ஒரு விஷயத்தை கொண்டு வரலாங்கிற ஒரு முயற்சியை, முதல் முயற்சியை, கன்னி முயற்சியை எடுத்து வைக்கிறாங்க. ஓகே சார், பட் இப்போ வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவர் போறாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்க வந்து கர்நாடகா முதல்வர் வந்து எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்த போறோம் அப்படின்றாங்க. இது வந்து எதுக்கு? இப்போ தமிழ்நாட்டுல இருந்து வந்து கேட்டாலும் நம்ம நோ சொல்லணும், அந்த மாதிரியான விஷயங்களா இருக்குமா, இல்ல அவங்க முன்னேற்பாடா எதுக்கு ரெடி ஆகுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது தெரியும்? இல்ல, அங்க உள்ள அரசியல் அது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க, அங்க இருக்கக்கூடிய பதட்டத்தை தணிக்கணும், அங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. அந்த மாநிலத்துக்கான அரசியல். அப்போ நீங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுத்துட்டீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்கக்கூடாதுல்ல. அப்போ தனக்கான ஒரு சேஃப்டியை பார்க்குறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி தாங்க பண்ணோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்தார், அவர்கிட்ட எங்களுடைய நிலைமை சொன்னோம், அவருடைய நிலைமை சொன்னார், சுமூக அந்த பிரச்சனையை முடிஞ்சுக்கலாம், இப்போதைக்கு கொஞ்சம் தண்ணீர் திறந்து விடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம். அவங்களுடைய இஷ்யூ சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தை தானே, பேசி தீர்க்காத பிரச்சனையே கிடையாது உலகத்தில். அப்போ சுமூகமாக அங்கே எங்களுடைய நிலைமையை பாருங்கள், நாங்கள் காவிரிலேருந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம். இப்போ அவங்க நிலைமை சொல்லுவாங்க தண்ணி இல்லை அப்படின்னு. இப்போ 2 பேருக்கு வேணாம், நீங்கள் 10 வேணாம், 5 டிஎம்சி திறந்து விடுங்க, ஏதாவது ஒரு முடிவு வரலாம்ல. அந்த முயற்சியில் பண்ணுறாங்க. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டே இது சம்பந்தமா ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்கு. ஏன் 2 மாநில முதலமைச்சர்கள் பேசி தீர்க்க கூடாதா, பேசி பார்க்கலாமேங்கிற அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ அவங்க தரப்புல இதுக்கு முன்னாடி திமுக எடுத்தது இல்லையா சார்? இல்லை, எம்ஜிஆர் போயிருக்காரு, நேரடியாக போயிருக்காரு. மீதியெல்லாம் சட்ட ரீதியான போராட்டம் தான். அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், நேராக போர்டுக்கு போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, ஆர்டர் போடுவாங்க. இந்த மாதிரி தான் லீகலாக தான் போயிருக்கு. இந்த முறை தான் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. இதில் தவறு ஒன்றும் கிடையாது. நடந்தால் பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இதாக இருக்கும். இவர் தான் பல சாதனைகளை உடைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. காசு வாங்காமல் ஓட்டு போடக்கூடிய விஷயம், தனியாக 35% அப்படிங்கிற பல கட்டமைப்புகளை உடைச்சிருக்காரு. அப்போ இந்த 50 வருஷ பிரச்சனை இவராலையாவது தீருமா அப்படின்னு ஒரு முயற்சி தான். அது இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது நீங்கள் முயற்சியே பண்ணாதீங்க, பெங்களூருக்கே போகாதீங்க, நீங்கள் போனால் நீர்த்து போயிடும், நீங்கள் போய் தாரை பார்க்க போகிறீங்க, என்னென்னமோ அவங்க வந்து ஏன் அப்படின்னா, இவர் போய் அங்கே நல்ல விஷயம் ஏதாவது நடந்ததுன்னா 50 வருட பிரச்சனையை இவர் தீர்த்துட்டாரு அப்படின்னு ஃபுல் கிரெடிட் இங்கே வந்துருமே. இதை வைத்து நமக்கு அரசியல் பண்ண முடியாதுன்னு இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் வந்து உருண்டுகிட்டு இருக்காங்க. அந்தந்த வேற வேஷத்தில் மூத்த பத்திரிகையாளர்னு சில பேர் வந்து மூத்த அதிகாரிகள்னு சில பேர் வந்து சமூக ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள், 4 பேர் ஒரே தான் பேசுகிறாங்க.
ஓகே. வேறு வேறு கெட்டப்ல. இதுல இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் அங்க ஆட்சி ஆள்றதுனால இதை வந்து ராகுல் வந்து சொல்லணும், அவங்க வந்து பண்ணணும்ன்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க, இன்கேஸ் கர்நாடகா வந்து நமக்கு தண்ணி தரல அப்படின்னா இங்க இருக்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து அவங்க ரிசைன் பண்ணணும், அப்படியாவது எதிர்ப்பு தரணும் அப்படின்னு காங்கிரஸ் பக்கம் திருப்புற மாதிரி இருக்கு. இதுல இதே அன்புமணி வந்து கர்நாடகாவில் போய், கர்நாடகாவில் இன்னைக்கு எதிர்க்கட்சிக்கு பிஜேபி தான். நானே போய் நேரடியாக எங்களுடைய கட்சி எங்கள் என்டிஏல நாங்கள் இருக்கிறோம், பேசுங்க. சரி, இதே கர்நாடக பாஜக வந்து நாங்கள் தண்ணி தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுறதுல எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லுங்க. இது என்ன நியாயம் அது? அப்போ தேசிய கட்சியில் எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்க. காங்கிரஸ் கர்நாடகாவில் ஒரு நிலைப்பாடு எடுக்கும், தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஏன் தேர்தல் முடிவுகளை எப்படி வச்சுக்கிறாங்க? கர்நாடகா கேரளாவில் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் நேர் எதிராக போட்டி போடுறாங்க, தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ தேசிய கட்சியில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்துமே இன்னைக்கு வந்து ஆட்சியில் நம்ம அன்புமணி அவர்களை இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா அவர் உள்ளே வரணும்னு பார்க்குறாரு. 4 சீட் நாங்கள் வச்சிருக்கிறோம், மேடையிலே வச்சுருக்காங்க. 2 சீட்டு வச்சிருக்கிறவங்களாம் இன்னைக்கு அமைச்சராக இருக்காங்க. 4 சீட்டுக்கு எனக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுல காங்கிரஸ் அங்கே உள்ள இருக்கு, காங்கிரஸ் கடுமையாக சாடுறாரு. இப்போ இது வந்து ப்ராக்டிகல் நடக்குமா? ஒரு தேசிய கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு, ஒரு மாநிலத்துக்கும். அதை நோக்கி அவங்க போகிறாங்க. நீங்கள் வேணா போங்க உங்கள் பங்குக்கு கர்நாடகாவில் போய் அங்கே கர்நாடகா முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர்கள், கர்நாடகா பாஜக தலைவர்களை சந்திச்சு எங்கள் ஊருக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்லுங்க. இல்லை தண்ணி திறந்து விடலன்னா என்டிஏலேருந்து வெளியே வந்துன்னு சொல்லுங்க. அது எப்படி ஒரு தேசிய கட்சியை போய் கேட்பீங்க? இதெல்லாமே ஒரு அரசியல் தான். அவர் ஒரு கேம், அவருக்கு தக்கன ஒரு கேம் அவர் ஆடி பார்க்குறாரு, அவ்வளோதான். ஓகே சார். அடுத்து இப்போ திராவிடர் கழகத்திலிருந்து நீட்டுக்கு எதிராகவும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு எதிராகவும் வந்து நாங்கள் ஒரு பரப்புரை பண்ண போகிறோம், ஆனால் அதுக்கான பெர்மிஷன் அப்படின்றது தரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா தாவேக்காவோட அவங்களுடைய கொள்கையுமே வந்து நீட் எதிர்ப்பு தானே, அதுக்கு தான் நாங்கள் பரப்புரை செய்கிறோம், நீங்கள் ஏன் வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் கேட்குறாங்க. இதில் வந்து ஆளுஷ் ஷானவாஸ் இருக்காருல்ல, அவருமே வந்துட்டு பாஜகவோட மறைமுக ஆட்சி தான் இங்கே நடக்குது அப்படின்னு, அவருக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னா அதுக்கு சொன்ன மாதிரி தெரியல. ஆனா திமுகவுக்கு ஆதரவாக பல கருத்துக்களை அவர் வெளியிடுற மாதிரி இருக்கு. அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இதோட தடை ஏன்? அவர் அரசீற்றத்தோட இருக்கிறார். அந்த அரசீற்றம்லாம் அன்னைக்கு 8 சீட் கொடுக்காம விட்டாங்கல்ல, 8 சீட்டோட. அப்ப அந்த அரசீற்றம் வந்து திமுக நோக்கி கேட்டிருக்கணும். விசிகாவுக்கு 8 சீட் கொடுத்துட்டு வெளியிலிருந்து வந்த தேமுதிகவுக்கு 10 சீட் கொடுத்தாங்கல்ல திமுக. அப்ப இவருடைய அரசீற்றம் எங்க போச்சு? உங்களுக்குன்னு ஒரு தலைமை இருக்கு, தலைவர் இருக்கிறாரு, ஒரு கூட்டணி இருக்கிறாங்க. தன்னிச்சையாக எல்லா சேனலும் உட்காந்து பேட்டி கொடுத்து இந்த அரசாங்கம் வந்து பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அப்போ யாருக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க? ஒன்று இந்த கட்சியில் இருக்கிறாருன்னா இருக்கலாம், இல்லை திமுக மேல் விசுவாசத்தை முழுவதுமாக காட்டுறலாம், அங்கே போய் சேர்ந்துடலாம். அப்படி உங்களுடைய நோக்கம் என்ன? தாவேக்காவையும் டேமேஜ் பண்ணணும், பிசிகாவையும் டேமேஜ் பண்ணணும். அந்த கட்சியிலே தானே சார் அவர் இருக்காரு. அவர் அங்கே எங்கே இருக்கிறாரு? அவருக்கு சீட் கொடுக்கலங்கிற ஒரு முரண்பாடோடு இருக்கிறாரு. அப்போ அவர் திமுகவுக்கு போகிற பிளான் பண்ணிட்டாரு. போகிறதுக்கு முன்னாடி ஆட்டை கலைச்சி விட்டு போயிடுவோம் அப்படின்னு பார்க்குறாரு. இது ரொம்ப நாளாக எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. தாவேக்கா வந்து பாஜகவோட ஒரு மறைமுகமாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது நம்ம சிம்பிள் பல கதைகளை சம்பவங்களை சொல்ல வேண்டாம். இன்னைக்கு பிஜேபியினுடைய நேர் எதிரி காங்கிரஸ். பிஜேபியினுடைய ஐடியாலஜி என்னன்னா, இந்தியாவில் காங்கிரஸ் இல்லாத இந்தியா, முத் பாரத் அப்படின்றாங்க. காங்கிரஸ் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நேதர் சித்தாந்தத்தில் உள்ள ஒரு கட்சியை 65 வருஷம் கழிச்சு அமைச்சரவையில் இடம் கொடுத்து கோட்டையில் காங்கிரஸ் அமைச்சர் உட்காந்துருக்கிறாரு. இது எப்படி பாஜகவோட மறைமுக கூட்டணியா இருக்கும்? கொள்கை எதிரியாக சொல்லக்கூடிய பாஜக விசிகாவினுடைய ஐடியாலஜியே பாஜகவோடு பாமகவோடு கூட்டணி எப்பயும் கிடையாது. அந்த கட்சியிலிருந்து வந்தவங்களும் கட்சியில் சேர்க்க மாட்டோம். இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற பாஜக சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஐஎம்எல் கூட்டணியில் இருக்கு, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு, 2 கம்யூனிஸ்டுகளிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இப்படி இருந்தும் இந்த ஆட்சி எப்படி பாஜகவுக்கான ஆட்சியா இருக்கும்? சிம்பிள் லாஜிக். அப்படி பாஜகவுக்கு ஆட்சியா இருந்ததுன்னா நீங்க நேரடியாகவே வந்து போய் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு இருந்தா மொத்தமா வந்திருப்பாங்களே. ஏன் இவங்களை கூட்டு வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு எதிர்ப்பு சம்பாதிக்கணும்? பாஜக கூட ஏன் வந்து போட்டியை இருப்பாங்க? அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் இவர் முழுக்க திமுகவினுடைய அனுதாபி, திமுகவினுடைய ஆதரவாளர். திமுக கடந்த 2018-19 இருந்து அது ரொம்ப நாளாவே செய்யும். எல்லா கூட்டணி கட்சிகளும் இவர்களுக்கான அணியை உருவாக்கி வச்சிருப்பாங்க. திமுக தன் கூட்டணி கட்சிக்குள்ளேயே அவர்கள் அணியை உருவாக்கி வச்சிருப்பாங்க. தனக்கான அணியை காங்கிரஸ்ல வச்சிருந்தாங்க, கம்யூனிஸ்ட்ல வச்சிருந்தாங்க, விசிகாவில் வச்சிருந்தாங்க. எல்லா கட்சிகளையுமே தனக்கான ஒரு அணியை உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவர்களை மீறி போறப்ப அந்த கட்சியை வந்து கபலீகரம் பண்ணிடுவாங்க, அந்த கட்சியை சிதைச்சிருவாங்க. ஒரு தேசிய கட்சி, மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியா இருந்தது. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. வரலாறு ஓப்பனாக சொல்லாமே, முஸ்லீம் லீக்
முஸ்லீம் லீக் கட்சி ஒன்றிணைந்து அப்துல் லத்தீஃபும் அப்துல் சமதும் ஒன்றிணைந்து ஒரு பெரிய வலுவான இயக்கமாக தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு உள்ளே போகிறாங்க, வெளியில் வரப்போ அந்த கட்சி ரெண்டாக உடைஞ்சிச்சு. இது வரலாறு. இப்படி கட்சிகளை உடைக்கிறது, கபலீகரம் பண்ணுறது. அப்போ தனக்கு தன்னுடைய பிடிமானத்தில் கூட்டணி கட்சிகள் இருக்கணும், மீறி போனால் அந்த கட்சியை வந்து காலி பண்ணுவோம், உடைப்போம், செதப்போங்கிற வேலையை பண்ணுவாங்க. அப்போ ஆளுநர் ஷானவாஸை வைத்து விசிகாவை ஒரு நெருக்கடி கொடுக்கறது, விசிகாவை காலி பண்ணுறது, கூட்டணியை விட்டு போயிட்டீங்கல்ல அப்படிங்கிற வேலையை பண்ணுறாரு. இவர் போன ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்படாத அமைச்சர் போல தான் இருந்தார். அமைச்சர்களோட நெருக்கமாக இருந்தார். அவருக்கு சீட் கொடுக்கலங்கிறதே அதுக்கு ஒரு பெரிய பின்னாடி கதை இருக்குது. அவர் சீட்டு அங்கே யார் கேட்டாங்கன்னா அங்கேருந்து கேட்குறாங்க, திமுக கொடுக்க சொல்கிறாங்க. எந்த கட்சி? விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏக்கு நீங்கள் சீட் கொடுக்குன்றாங்க. எங்கள் கட்சி எம்எல்ஏ நாங்கள் கொடுத்துக்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாருக்கு எங்களுக்கு சீட் தெரியும், நீங்கள் செய்கிற சூது எங்களுக்கும் தெரியும்னு தான் கொடுக்கல அவருக்கு. அதுக்கப்புறம் சைலண்டாக இருந்தார். அப்புறம் திமுகவுக்கு போனார், அங்கே எதுவும் பெரிய சிக்னல் கிடைக்கல, திருப்பி இங்கே வந்தார். அந்த தாவேக்கா நிகழ்ச்சிக்காம கலந்துக்கிட்டாரு, பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி உங்களுக்கு திடீர்னு அந்த தாவேக்கா வந்து பிஜேபி நீங்கள் உங்களுடைய நோக்கம் நீங்கள் திமுக போகிறீங்க, தலைமை கட்டுப்பாட்டை மீறி நீங்கள் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ போகிறதா தான் போங்களேன், உங்களை யார் வேணான்னா. அங்கேருந்து அறிவாலயத்தில் பழைய நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க, ஜாலியாக உட்காந்து பேசலாம். போங்க, போய் தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க. அப்போ இவர்களை இப்போ இந்த அரைச்சீட்டுறோம்லாம் அந்த ஒத்த சீட்டுக்கு தான். ஓகே சார், ஏன் தமிழக வெற்றிக்கழக அரசு வந்து திகாவோட பரப்புரைக்கு வந்து பெர்மிஷன் தரல? இல்லை, அது தவறு தான். ஏன்னா அங்கே வந்து பெருசாக அவங்க வந்து ஸ்ட்ரென்த்து பெருசாக அவங்களாம் கூட்டி பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணக்கூடிய நபர்களும் கிடையாது. ஒரு மணி நேரத்தில் அவங்க நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போயிருப்பாங்க, ஒரு ராலி மாதிரி போகிறாங்க, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறாங்கன்னு. இது ஏதேனும் வேற இதை வைத்து ஏதோ உங்கள் சம்பவம் நடந்திருக்குமோ, இல்லை வேற எதுவும் தப்பான இன்ஃபர்மேஷன் போயிருக்குமாங்கிறது தெரியல காவல்துறைக்கு. அதனால தான் அவன் தடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பெரிய பிரச்சனையை பண்ணக்கூடிய இதுவும் கிடையாது. ஒரு கண்டன போராட்டம் மாதிரி நடத்திட்டு முடிச்சிருப்பாங்க. அது முதலமைச்சர் கவனத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் இல்லை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டெய்லி போய் சைன் போட்டுட்டு இருந்தாரு. இப்போ 2 நாளா போல அப்படின்றாங்க, தலைமறைவு அப்படின்ற வரைக்கும் நியூஸ் வருது. இப்போ ஒருவேளை திமுக ஆட்சியில இருக்கும்போது இவர் வந்து இந்த மாதிரி தலைமறைவாகிறதுல ஒரு நியாயம் இருக்கு, அவங்க காப்பாத்திக்கிறாங்க அவங்க ஆளு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ வேற ஒரு ஆட்சி நடக்குது அப்படிங்கும்போது காவல்துறை அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணிருக்கணும்ல சார். எப்படி 2 நாளா அவர் தலைமறைவு ஆக முடியும்? கண்டிஷன் பெயில் இருக்கிறாரு, அதுக்கு 5 நாள் லீவ் கேட்கிறாரு. உலகத்திலேயே முதல் முறையா இருக்கு. அவர் இந்த எம்எல்ஏக்கள் குதிரை பேர வழக்கில் இவர் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து முன்ஜாமீன் பெற்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் டெய்லி வந்து கையெழுத்து போடணும்னு கண்டிஷன் பெயில் இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் டாஸ்மார்க் வழக்கை வந்து விசாரணை பண்ணுறாங்க. 41 இடங்கள் 14 டிஸ்ட்ரிக்ட் ஒரே நேரத்தில் சேம் டைமில் ரைடு பண்ணி எஃப்ஐஆர் போட்டாங்க. 7 பேர் போட்டிருக்காங்க. அது செந்தில் பாலாஜி பேரில் இருக்குது, சில முக்கியமான அதிகாரிகள் பேரும் இருக்குது. இப்போ அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க. உடனே இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டதுக்கு பிறகு உடனே போகிறாங்க கோர்ட்டுக்கு, ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் கேட்குறாரு. ஏற்கனவே முன்ஜாமீன் இருக்காரு, அடிஷனலாக ஒரு முன்ஜாமீன் கொடுங்க, இப்படி மொத்தமாக கூட கொடுங்க, முன்ஜாமீன் நானே கூட வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு போய். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே அன்னைக்கு வந்து கோர்ட்டில் வைத்த வாதம்ங்கிறது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வச்ச வாதம் வந்து எஃப்ஐஆருடைய காப்பியே காட்டுறாங்க. இவ்வளவு இதில் நடந்திருக்கு ஊழல், நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து சிக்கலாயிரும் அப்படின்னால உடனே முன்ஜாமீன் ரத்து பண்ணாங்க. முன்ஜாமீன் ரத்து பண்ண உடனே இம்மிடியேட்டா சுப்ரீம் கோர்ட்ல அப்ளை பண்றாங்க. இம்மிடியேட்டா சுப்ரீம் கோர்ட்ல பெரிய அட்வொகேட் கபில் சிபில் முகில் ரோத் மாதிரி பெரிய அட்வொகேட்டை வச்சு உடனே இங்கே கேன்சல் ஆன அடுத்த செகண்ட் பண்றாங்க. பல கோடிகள், அப்போ அவர் ஒரு சிட்டிங் அட்டன் பண்றதுக்கு கோடிகளில் வாங்குற அட்வொகேட்ஸ் அவங்கள வச்சு அங்கே அப்ளை பண்றாங்க. நேமா இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் இவ்வளவு பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா, செந்தில் பாலாஜி வெறும் அம்பு தான். எய்தவர்கள் கையில் மாட்டினா தான் மொத்தமாக மாட்டினோம். இப்போ செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய டெல்லி அரசியல், சமீபத்தில் டெல்லியில் ஏற்பட்டக்கூடிய அவர்கள் நெருக்கம், இதெல்லாம் பயன்படுத்தி செந்தில் பாலாஜியை சேஃப்டி பண்ணக்கூடிய வேலையை செய்வாங்க. ஆனால் சேஃப்டி பண்ணாலும் திருப்பி ஒரு வழக்கு போட போகிறாங்க, பழைய வழக்கு. ஏன்னா இப்போ உடனே வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லாமல் அதை வந்து வேறு டைப்பில் உருட்டுவாங்க. நேரடியாக பழிவாங்கன்னா ஏப்போ போன ஆட்சியில் அவர் யார் வழக்கு போட்டான்னு கேட்பாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த நடுநிலையாளர்கள், இந்த மூத்த ஆளர்கள், இந்த சமூக ஆர்வலர்லாம் வந்து வேறு பக்கம் வந்து பூசுன மாதிரி பூசாத மாதிரியும் ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவர் சார்ந்த துறையில் கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கா சொல்லப்படுகிறது. டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுல 350 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கா சொல்லப்படுது.
அதை நோக்கி தான் விசாரணை போகுது. ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. ஒரு போலீஸ் கஸ்டடியில் எடுத்த பிறகு இவர் உண்மையை கக்கிட்டாருன்னா அது வீட்டுக்குள்ளே வரைக்கும் போயிடும் விசாரணை. அப்போ இவரை எப்படியாவது காப்பாற்றணும், சேஃப்கார்ட் பண்ணணும். அதுக்கு நமக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சோர்ஸை பூரா அப்படி தமிழ் மதத்தில் சேர்ந்த கூட்டாளிகள்கிட்ட போய் கேளு அப்படிங்கிற வேலையை அங்கே டெல்லி லாபியில் இவரை காப்பாற்றுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் இவர் 5 நாள் லீவ் கொடுங்க, ஏன்னா ஸ்கூலாக 5 நாள் லீவ் கண்டிஷன் பையில் இருக்கிற 5 நாள் லீவ் கேட்குறாரு. சரி, அதை வந்து நேராக கேட்க வேண்டியதுன்னா அவர் வரல, வந்தாருன்னா பிடிச்சிடுவாங்க. அப்போ செந்தில் பாலாஜி போலீஸ் கஸ்டடி எடுத்ததுக்கு பிறகு நிறைய சம்பவங்கள் வெளியில் வரும். ஓகே, அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய அவங்க ஊர்ல போய் அவங்க தொகுதியில போய் பேசும்போது கூட இன்னமுமே புலம்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அவர் பேச்சு எல்லாமே. ஏன் எங்களை இந்த பாடுபடுத்துறீங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. அதுல வந்து நாங்களும் எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அடுத்ததால எம்ஜிஆர் எப்படி வாரி கொடுத்தாரு மக்களுக்காக, ஆனா இவர் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு சிஎம் சார் கேள்வி கேட்கிறாரு. இதுல எனக்கு என்ன டவுட்னா, வாரி வழங்கினார்னாலும் கூட அவங்க ஸ்டாலின் பேர் அவர்களை சொல்லல, அதுக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்றாரு. அவர் அதிமுக தான். அவரு அதிமுகவில் இருந்தவர், அதிமுக அமைச்சராக இருந்தவர். அவருக்கு அந்த வரலாறு தான் தெரியும். இந்த வரலாறு அவருக்கு எங்க தெரிய போகுது? அந்த வரலாறு தெரியும். அதுல ஒன்றும் நான் அந்த வீடியோவில் பார்த்தேன், முட்டி போட்டுட்டு வந்து ஜெவமனா ஓட்டு போட்டீங்கிறாரு. என்ன அர்த்தம் இது? மக்கள் வந்து இந்த தேர்தலில் ஜாதி மதம் காசு பணம் பார்க்காம உங்களுடைய அந்த பாரம்பரிய அரசியலை வீழ்த்தி இருக்கிறாங்க. நீங்க எதை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு நீங்க பேசுறீங்க? அப்படி புலம்பல். இந்த வெற்றியை ஜீர்ணிச்சுக்கிறோம்ல. இந்த குணா படத்துல கமல்ஹாசன் எல்லாம் தென்னாலி படத்தில் சொல்லுவார்ல, எல்லாம் பயம் பயங்கிற மாதிரி இப்போ அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இது என்ன காரணம்? இன்னும் இது எப்படி என்ன அவர் ஜெபம் பண்ண ஜெயிச்சிட்டாரோ, ப்ரௌன் கலர் பேண்ட் போட்டால் ஜெயிச்சிட்டாரோ, இன்ஸ்டாகிராமில் ஜெயிச்சிட்டாரோ, அந்த வீட்டில் ஜெயிச்சிட்டாரோ அப்படின்னு அவங்களுக்கு வந்து பிடிபடாமல் அலைகிறாங்க. இது வந்து ஒன்றும் ஜீர்ணிச்சுக்கிற முடியல. அதனால போராட்டத்தில் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணோன்னு என்னமே பண்ணலைங்கிறது தான் ஓட்டு போட்டுருக்காங்க. எதுவும் பண்ணலைங்கிறதான போட்டிருக்கிறாங்க அங்கே. நல்ல இப்போ அதே இதில் ஓரளவுக்கு தனிப்பட்ட செல்வாக்குள்ள சில பேர் செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அங்கே ஏதாவது இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தோற்று போயிருக்கீங்க, ஒரு அமைச்சரை தோக்கடித்திருக்கிறாரு அப்படின்னா அங்கே அவரோட செயல்பாடு பிடிக்கலன்னு அர்த்தம். அப்போ அதை திருத்திக்கிட்டு அடுத்து நீங்கள் செய்கிறது வெளியே பார்க்குறத விட்டுட்டு புலம்னா பிபி தான் இருக்கும், மாத்திரை தான் போடணும். சார், அடுத்து தாவேகா அரசு மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டா இப்போ ரீசெண்டா சொல்றது என்னன்னா, 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள்ல வந்து தாவேகா அரசு ஒழுங்கா நீதிமன்றத்துல வாதாடல, அதனால நம்ம கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கருத்துக்கு உங்களோட இல்ல, இதுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை அன்னைக்கு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜே கொடுத்தாரு. அது வந்து இந்த மார்க்கின் அடிப்படையில் தான் நம்ம கொடுக்க போறோம், அது வந்து நீதிமன்றத்தில் நாங்கள் திருப்பி அதை தாக்கல் பண்ண போறோங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. இது போன ஆட்சி காலத்திலையும் நடந்திருக்கு. அதனால வந்து இதில் வந்து போன ஆட்சி காலத்தோட கம்மியாக தான் நடந்திருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதையும் வச்சு அரசியல் தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த முறை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மருத்துவக் கல்லூரிகள் வந்து டீம்டாக மாற்றுறாங்க. அதில் டீம்டாக மாற்றிட்டிங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 300 சீட்டு போயிருன்றாங்க. அந்த டீம்டாக மாற்றின கல்லூரிகள் எல்லாமே பல அரசியல்வாதிகளுடைய கல்லூரிகள். அது கேஸ் கூட போட்டிருக்காங்க, அந்த கேஸும் பெண்டிங்கில் இருக்கு. அப்போ இது யார் பண்ணது? இப்போ மருத்துவ மெடிக்கல் காலேஜ் வச்சுருந்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டான்னு ஒரு ஒதுக்கணும். அந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு இத்தனை சீட்ஸ் கொடுக்கணும். அப்போ கவர்மெண்ட் கோட்டா ஒதுக்குனீங்கன்னா கவர்மெண்ட் அலாட் பண்ணுற அந்த ஃபீஸை மட்டும்தான் வாங்கணும். ப்ரைவேட் கோட்டானா டொனேஷன் வாங்கிடுவாங்க, இஷ்டத்துக்கு பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் இருந்தால் தானே நீங்கள் பண்ணுவீங்க. நான் டீம்டாகவே மாற்றிக்கிறேனே அப்படின்னு பல பேர் மாற்றிட்டாங்க. அப்போ யாருடைய கல்வியை பாதிக்குது? அப்படி பண்ணவங்களுடைய பல கல்லூரிகள் ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டிருந்தவர்களுடைய முன்னாள் ஆண்டவர்கள், அதுக்கு மேல் ஆண்டவர்களுடைய நேரடியாக அரசியல் தொடர்புடைய கல்லூரிகள் தான். அப்போ அதெல்லாம் எது இங்கே யார் கேட்கல? ஏன்ப்பா டீம்டா மாற்றுறீங்க, அப்பாவி மாணவர்களுடைய இது போதுன்னு ஏன் கேட்கல? அது ஒரு அரசியல் தான். நம்மளை சுற்றி நிறைய அரசியல் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் கொடுத்த விளக்கங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் சார். உங்களுடைய காலத்திற்கும் கருத்திற்கும்